அண்மை செய்தியை பார்க்கிறோம். அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பான வழக்குகள் நாளைக்கு விசாரணை வரும் நிலையில் மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் மரண சம்பவத்தில் பேரம் பேசியதாக தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. நாளை ஏற்கனவே இருக்கும் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அவற்றோடு சேர்த்து இந்த வழக்கையும் பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைப்பில் இருக்கிறார். சகாய பிரதீபா, நீதிமன்றத்தோட உத்தரவு குறித்து முழு விவரம் என்ன சொல்லுங்க? பிரியதர்ஷினி, மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் மரண சம்பவத்தில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அஜித்குமாரின் மரண விவகாரம் தொடர்பான வழக்குகள் நாளைக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அவற்றோடு இந்த வழக்கையும் பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பின்னணி குறித்து பார்த்தோமானால், மதுரையைச் சேர்ந்த மகாராஜன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த ஜூன் 27 சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நிக்கிதா என்ற பெண் தனது நகைகள் காணாமல் போனதாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் அஜித்குமாரனை விசாரணை எனும் பெயரில் அடித்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் திருப்புவனம் காவல்துறையினருடன் இணைந்து அப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் சிலர் அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக பிரச்சனை செய்யாமல் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு அஜித்குமாரின் குடும்பத்தினரை வலியுறுத்தியுள்ளனர். அதோடு அதற்கு பணம் பெற்றுத் தருவதாக கட்ட பஞ்சாயத்தும் செய்துள்ளனர். இது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத காவல் மரணங்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும். அதோடு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு அஜித்குமாரின் மரண விவகாரம் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நாளைக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அந்த வழக்குகளோடு இந்த வழக்கையும் சேர்த்து பட்டியலிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.